இந்த போராட்டமானது தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட மாணவிகள் நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள தயாராகிறாங்க. ஒரு மாணவி ஒருவர் நம்மோடு இணைந்து கிராவிடம் கருத்துக்களை கேட்கலாம். சொல்லுங்கம்மா, எத்தனை நாட்களாக இங்கே வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுருக்கீங்க? உங்களுடைய கோரிக்கைகள்? எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, எங்களுக்கு அவசர சட்டம் வேணாம், எங்களுக்கு நிரந்தர சட்டம் தான் வேணும். நிரந்தர சட்டம் வர்ற வரையும் நாங்கள் இப்படி தான் போராடுவோம். இந்த அனிமல்ஸை, பர்ஃபார்மிங் அனிமல்ஸ் லிஸ்ட்ல இருந்து புல்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிற வரையும் நாங்கள் இப்படி தான் இங்கே போராடுவோம். எவ்வளோ மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் நாங்கள் இங்கே போராடுவோம். நீங்க சொல்லுங்கம்மா, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? உங்களுடைய ஆதரவு இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு எந்த அளவுக்கு இருக்கு? நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் சாதனா. நான் இங்கே ஜல்லிக்கட்டுக்காண்டி வந்திருக்கேன். எங்களுக்கு வந்து அவசர சட்டம் வேண்டாம், நிரந்தர சட்டம் வேணால் போதும். நாங்கள் எந்த சீசன்ஸ்னாலும் இங்கே வந்து உட்காந்து நாங்கள் போராடுவோம். ஜல்லிக்கட்டுனா என்னன்னு தெரியுமாமா? உனக்கு வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டத்தில் கலந்துருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஜல்லிக்கட்டுனா என்னன்னு தெரியுமா? அது வந்து தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம், கலாச்சாரம். நீங்க சொல்லுங்கம்மா. உங்களுக்கு ஸ்கூல் லீவ் போட்டு 4 நாளாக இங்கே வந்துகிட்டு இருக்கேன். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும். கண்டிப்பாக இன்னும் பலவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக தயாராக இருக்கிறாங்க. பெண்களும் இந்த போராட்டத்தில் கலந்துருக்காங்க. அவருடைய கருத்துக்களை பதிவு சொல்லலாம். சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள். எங்களுடைய தாயை மறந்தவங்க ஜல்லிக்கட்டை மறப்போம். எங்களுக்கு தாய் வேணும், அதே மாதிரி ஜல்லிக்கட்டு வேண்டும். நீங்க சொல்லுங்கம்மா, உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. எங்க இருந்து வர்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? படிக்கிறீங்களா, வேலை பாக்குறீங்களா? சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை. மதுரையில தான் இருக்கோம். நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பவானி என் பேரு. ஜல்லிக்கட்டு வேணும்னு போராட்டத்துக்கு வந்து கலந்துக்கு வந்திருக்கோம். கண்டிப்பாக பார்க்கலாம். மாணவ மாணவிகள் மட்டுமின்றி இந்த பகுதியில் ஏராளமான கல்லூரி மாணவிகளும் மற்றும் வீட்டில் பணிபுரிகின்ற இல்லத்தரசிகளும் தொடர்ந்து இந்த பகுதியில் கலந்து கொண்டு அவருடைய ஆதரவுகளை தெரிவித்து வருகின்றனர். இவராக கல்லூரி மாணவி ஒருவருடைய கருத்துக்களை பயிற்சிறாங்க. அந்த கருத்துக்களை பார்க்கலாம். இந்த போராட்டத்துக்கு உங்களுடைய ஆதரவு எப்படி இருக்கு? தற்போது மத்திய மாநில அரசு எடுத்த நடவடிக்கை பற்றி உங்களுக்கு? கண்டிப்பா சீக்கிரமா நடவடிக்கை எடுக்கணும். மாணவர்களாக நாங்க கண்டிப்பா போக மாட்டோம் இந்த இடத்தை விட்டு. எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும். அவசர சட்டம் எங்களுக்கு எதுவுமே வேணாம். மாணவர்களால விவசாயமும் சேர்ந்தழிதுன்னு விவசாயிகளுக்கு உணர்த்தணும். ரசாயன உரத்தால எங்கேயுமே எதுவுமே நடக்காதுன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து நடைபெறும் இந்த போராட்டமானது சிறு குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அவருடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி பதாகைகளை கையில் ஏந்தியபடியும் கொட்டு மழையிலும் இன்று காலை 6 மணி முதல் இந்த மதுரை மாநகர் மட்டுமின்றி மாவட்டம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் மழையானது தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலிலும் இந்த போராட்டத்திலானது மாணவிகள் குடைகளை பிடித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது இந்த தமிழர்களுடைய பாரம்பரியத்தை நாம் பார்க்கலாம். இது போன்று கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டுகளில் மாணவர்களின் இந்த எழுச்சிமிகு போராட்டமானது இதுவரை பார்த்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு தமிழகத்தின் அனைத்து மூதிகளிலும், அனைத்து மூலைகளிலும், அனைத்து தெருக்களிலும் இந்த போராட்டமானது மிகவும் தீவிரமடைந்துள்ளது. அந்த வகையில் இந்த மதுரை தமுக்க மைதானத்திலும் அதே போல் தான் பார்க்கலாம். 2 சாலைகளிலும் இந்த தமுக்க மைதானம் முதல் கோரிப்பாளையம் வரையிலான இந்த சாலைகள், 2 சாலைகளும் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டிருந்தனர். அதுவும் மாணவிகளை பொறுத்தவரையில் இந்த பகுதியில் தனியாக ஒரு பகுதி அமைக்கப்பட்டு இவர்களை பாதுகாப்புக்காக மாணவர்கள் சுற்றி நின்று கொண்டு இந்த போராட்டமானது தொடர்ந்து ஒரு பாரம்பரியம் மிக்க வரையில் இவர்கள் ஒரு முறைப்படி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இன்னும் பலர் நம்முடைய கருத்துக்களை பேசுவதற்காக தயாரிக்காங்க. அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். சொல்லுங்க. நான் இங்க 4 நாளா கலந்துகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு விவசாயிக்காகவும் தான் நாங்க இங்க கூடி இருக்கிறோம். ஆனா இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது நம்ம நாட்டினுடைய கலாச்சாரத்தை தடை செய்யறதுக்கு வெளிநாட்டு அமைப்புக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதனால ஜல்லிக்கட்டு கண்டிப்பான முறையில நமக்கு நடக்கணும். இந்த ஜல்லிக்கட்டு இது வந்து நம்மளோட போகாம நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு இது போகணும் அப்படிங்கிறதா என்ன. அதாவது சமூக வலைதளங்கள் மூலமாக பரவுகின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்திய இந்த போராட்டமானது மாணவ மாணவிகள் மத்தியில் ஒரு மிகுந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது. அந்த விளைவாகத்தான் அலங்காநல்லூரில் அந்த கிராமத்தில் நடைபெற்ற இந்த போராட்டமானது தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பரவியுள்ளது. மாணவ மாணவர்களிடையே இந்த தமிழர்களின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது. இதோ மாணவிகள் பலர் நம்முடைய நியூஸ் ஆன் தமிழ் தொலைக்காட்சிக்கு கருத்துக்களை தெரிவிப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மத்திய மாநில அரசுகள் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது அவசர சட்டம் கொண்டு வரணும் தமிழக முதல்வர் தெரிவிச்சிருக்காங்க. இல்ல, எங்களுக்கு நிரந்தர சட்டம் தான் வேண்டும். அவசர சட்டம் எங்களுக்கு வேண்டாம். நிரந்தர சட்டம் மட்டும் தான் எங்களுக்கு வேண்டும். அது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நாங்க யாரும் நகர மாட்டோம். இதுவரை இல்லாத அளவுல மாணவ மாணவிகள் மத்தியில இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு இவ்வளவு தூரம் வருவதற்கு காரணம் என்ன? ஜல்லிக்கட்டு எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டு. அதை நாங்க ஒருபோதும் தடை செய்யறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும், அவசர சட்டம் வேணும், நிரந்தர சட்டம் தான் வேணும். நிரந்தர சட்டம் வர வரை நாங்க போராடுவோம்.
சொல்லுங்கம்மா, உங்களுடைய கருத்துக்களை பண்ணுவீங்க. ஜல்லிக்கட்டுக்கு நீங்க என்ன மாதிரி ஆதரவு? நிரந்தரமா வேணும், நிரந்தர சட்டம் போடணும், அவசர சட்டம் போடக்கூடாது. கண்டிப்பாக இன்னும் பல மாணவிகள் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக தயாரா இருக்காங்க. அவருடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். இப்ப சொல்றத பத்தி பிரச்சனை இல்லை. இப்ப போட்டிருக்க இந்த சட்டம் கண்டிப்பா அடுத்து இனி எல்லா வருஷமும் ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு வரணும்.